கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ பிள்ளைகளாகி உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், இயேசப்பாவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்ய போகிறார். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வசனம் யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனேன். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு, இருளை கடந்து போவீர்கள். யோபு சொல்றாரு, ஆண்டவருடைய வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போன அனுபவம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆம், இருளான அனுபவம், மோசமான அனுபவம், பிரச்சனைக்குரிய அனுபவம், நெருக்கத்தின் அனுபவம். அதாவது யோனா ஒரு இருளின் அனுபவத்துக்குள், சமுத்திரத்துக்குள் கடந்து போனார். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். மீனுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி அபயமிட்டார், கூப்பிட்டார். தேவன் அந்த இருளுக்குள்ளிருந்து வெளியே அவரை கொண்டு வந்தார். சமுத்திரத்தின் கரையில் யோனாவை மீன் கக்கி போட்டது. அந்த இருளுக்குள்ளிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். 3 வாலிபர்களை தீச்சுளையாகி இருளுக்குள்ளிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார். தானியேலை இருளாகிய சிங்க கவிக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இருளை போன்ற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் வந்துவிட்டதா? சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? சில நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? சில நிந்தனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? சில அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்களா? அதை தாண்டி போக போகிறீங்க, அதை கடந்து போக போகிறீங்க. அந்த பிரச்சனை முடிய போகுது. அந்த பிரச்சனை அப்படியே உங்களை விட்டு அகன்று போக போகுது. ஆண்டவர் அதை தாண்டி உங்களை கொண்டு வருகிறார். நம்முடைய தேவன் நெருக்கங்களும் போராட்டங்களும் நமக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நம்மை அழிந்து போவதற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து நம்மளை தாண்டி கொண்டு வந்து சாட்சியாக வைக்கிற தேவன் இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரச்சனை முடிய போகிறது. அதை தாண்டி வெளியே வரப்போகிறீங்க, சாட்சியாக மாறப்போகிறீங்க. இயேசப்பாவுடைய நாமம் உங்கள் வழியாக மகிமைப்பட போகிறது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இருளை யோபு கடந்து போயிருக்கிறார். அதே அனுபவத்தில், இருளான அனுபவத்தில் இப்போ யார் இருக்கிறாங்களோ அதை கடந்து முடி பிள்ளைகள் போயிடட்டும், வெளியே வந்துடட்டும். இனி நன்மைகள் நடக்கட்டும், இனி சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலேயே பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதி, பிசாசன் போராட்டம், அந்த அனுபவத்தில் இருக்கிற எல்லாரும் இப்போ விடுதலை ஆக்கிவீராக. இன்றைக்கு கமாண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டோக்கி பாரும். பரலோகம் இதை விட்டு பார்க்கட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஜீவ வார்த்தையை கேட்டு இன்னும் எங்கள் வாழ்க்கையில் தேவையாக இருந்த காரியத்துக்கு ஜெப குறிப்பு அனுப்பினோம். எங்களுக்கு இயேசப்பா அற்புதம் செய்தார் என்று ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.